வெல்கம் டு மன்வா தமிழ் சாப்டர் 2. போன எபிசோட்ல நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் கிடைச்ச மாதிரி முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்டு பிக் ஆர்க்ஸ் ஷாக் ஆகுற ஃபேஸ்ல இருக்காங்க. சடன்லி ப்ளூ எலக்ட்ரிக் எனர்ஜி ஸ்டார்ட் ஆகுது. சோ கைஸ், இங்க பார்த்தா ரெண்டு பெரிய மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற ஆர்க்ஸ் ஏதாச்சும் பவர்ஃபுல் எனர்ஜியை ஃபீல் பண்ணிட்டு ஷாக் ஆகுறாங்க. பேக்ல லைட்னிங் எஃபெக்ட்ஸும் வருது. இது என்னன்னா இது? ப்ளூ கலர் லைட்னிங் ஷேப்ல ஒரு ஃபிகர் எமர்ஜ் ஆகுது. இன்டென்ஸா சிஸ்லிங் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. டைலாக்: ஹேமர் ஆஃப் தி காட் கிங் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் காலிங் அவுட் டு மீ. சடன்லி நம்ம ஹீரோ ப்ளூ லைட்னிங் ஃபிகரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது மாதிரி இருக்கு. ஹேமர் ஆஃப் தி காட் கிங் நான் தான் யூஸ் பண்ண போறேன்னு. ஹீரோ கையில ஒரு ஹியூஜ் ஹேமரை கிராப் பண்றா. நம்ம ஹீரோ கைய வச்சு அந்த ஹேமரை கிராப் பண்றான். பவரை அப்சர்வ் பண்ற மாதிரி ஃபீல். அவன் சொல்றான், தென் ஐல் மேக் இட் மைண்ட் டு யூஸ். வேற லெவல் டிட்டர்மினேஷன்ல ஹீரோ ஃபுல் பவரோட ஹேமரை ஸ்விங் பண்றான். அதுல இருந்து தண்டர் அண்ட் வேவ்ஸ் வருது. இப்போ பார்த்தா அந்த ஹேமரோட ஃபுல் பவரை அன்லீஷ் பண்ற மாதிரி வேவ்ஸ் ஸ்ட்ராங்கா வருது. சரௌண்டிங்ஸ் எல்லாம் ஷேக் ஆகுது. மாஸ் என்டி லைட்னிங் சரௌண்டிங் ஹிம் இன்டென்சிஃபை ஆகுது. அவன் ஃபுல் கான்ஃபிடென்ட்டா நிக்கிறான், ஹேமரை டைட்டா புடிச்சிட்டு. நெக்ஸ்ட் பேனல்ல ஒரு பிளாக் பீஸ்ட் ஃபிகர் ஃபிளாஷ் ஆகுது. மேபி இட்ஸ் a சிம்பிள் ஆஃப் his பவர்னு நினைக்கிறேன். அவனோட ஸ்டான்ஸ்ல ஒரு மாஸ். அவன் இப்போ சூப்பர் கான்ஃபிடென்ட் பவர்னு சொல்லிட்டு ஹேமரை ஹோல்ட் பண்றான். இது ஒரு பவர் அவேக்கனிங் மூமெண்ட். வீக் ஹீரோவா இருந்த அவன் இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸா மாறிட்டான். அந்த ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. யூ ஹேவ் obtained ஹேமர் ஆஃப் த காட் கிங். ரிவார்ட் லெவல் 3 XP. கரண்ட் ஹேமர் அன்லீஸ்ட் ஸ்ட்ரென்த் 0%. வெப்பன் ஸ்பெஷல் எஃபெக்ட் unknown. அதாவது நம்ம ஹீரோ ஹேமர் ஆஃப் த காட் கிங்க லிஃப்ட் பண்ணிட்டான். இது ஒரு மித்திக்கல் லெவல் ஹேமர். பட் ஸ்ட்ரென்த் அன்லீஷ் ஆகல, 0%ல இருக்கு. மீனிங் இன்னும் ஃபுல் பொட்டென்ஷியல் வரல. சிஸ்டம் சொல்றது ஸ்ட்ரென்த் இன்னும் புவர் லெவல்ல இருக்கு. ஆனா இது ஒரு ஹியூஜ் அச்சீவ்மெண்ட்னு. பீஸ்ட் கேர்ள் ஷாக்கா சொல்றா, ஹி ரியலி லிஃப்டட் இட், திஸ் ஹியூமன். பீஸ்ட் ட்ரைப் கேர்ள் ஷாக் ஆயிடுறா. இந்த மனுஷன் இதை எப்படி லிஃப்ட் பண்றான்னு. இந்த ஹேமரை டச் பண்றது கூட இம்பாசிபிள். ஆனா இவன் டைரக்டா லிஃப்ட் பண்ணிட்டான். ஆங்கிரி பீஸ்ட் வாரியரை காட்டுறாங்க. அவன் சொல்றா, தட் filthy human, no, this can't be. Even our mighty beast king couldn't lift the hammer of the god king. இங்க பீஸ்ட் ட்ரைப் வாரியர்ஸ் பண்ண டிஸ்பிலீஃப்ல இருக்காங்க. ஈவன் அவங்க பீஸ்ட் கிங் கூட இந்த ஹேமரை லிஃப்ட் பண்ண முடியல. பட் நம்ம ஹீரோ ப்ரொட்டாகனிஸ்ட் காமா ஹேண்டில் பண்றான். இதுல தான் ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அவ சொல்றா, according to the beast prophecy, whoever lifts the divine hammer is destined to become our future leader. ஒரு ப்ராஃபஸி இருக்கு. இந்த ஹேமர் யார் லிஃப்ட் பண்றாங்களோ அவங்க தான் ஃபியூச்சர்ல பீஸ்ட் ட்ரைபோட லீடர் ஆக போறாங்க. இதுல தான் மெயின் டென்ஷன் இருக்கு. யாருமே ஹியூமனை அக்செப்ட் பண்ண ரெடியா இல்ல. ஹீரோ க்ளோயிங் லெவல் அப் ஸ்கிரீன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி எபிசோட்ல ஹீரோ நேம் வேற சொல்லியிருப்போம். பிகாஸ் நான் வேற வெப்சைட்ல படிச்சப்போ அவன் பேர் அதான் சொல்லியிருந்தாங்க. இனிமேல் நம்ம ஹீரோவை ஏடன்னே கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். மை பாடி இட் ஃபீல்ஸ் ஸ்ட்ராங்கர் than பிஃபோர். ஐவ் லெவல்ட் அப் டு லெவல் 3. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஹேமரை லிஃப்ட் பண்ணதும் சிஸ்டம் அவனை லெவல் 3க்கு அப்கிரேட் பண்ணிடுது. பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஓரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். இப்போதான் ஹீரோக்கு புரியுது, சிஸ்டம் ஒரே டிவைன் செலக்ஷன் சிஸ்டம். அவன் ஒரு சோசன் ஒன் மாதிரி செலக்ட் பண்ணலாம். சூப்பர் நேச்சுரல் டெஸ்டினி பத்தி க்ளூ. பீஸ்ட் ட்ரைப் வாரியர் ஷவுட் பண்றான், filthy human, put down the hammer. எனர்ஜி ஹீட் ஆகுது. ஒரு பவர்ஃபுல் பீஸ்ட் ஜெனரல் ஃபேங் என்ட்ரி பண்றான். அவன் சீரியஸா வரான் டு ஸ்டாப் த ஹீரோ. அவன் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஆங்கர்ல கிளியரா தெரியுது இது ஒரு இன்சல்ட் ஃபார் பீஸ்ட் ட்ரைப். ரிட்டர்ன் த டிவைன் ஹேமர் அண்ட் அக்செப்ட் த டிவைன் பனிஷ்மெண்ட். என்னன்னா, ஜெனரல் ஃபேங் திட்டுறான், இவன் ஏதாவது சீட்டிங் பண்ணி தான் ஹேமரை லிஃப்ட் பண்ணியிருப்பான்னு சஸ்பெக்ட் பண்றான். அதான் ரிட்டர்ன் பண்ணனு ஆர்டர் கொடுக்கறான். அவன் முன்னாடி ஒரு டிங் சவுண்ட். சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன், பாசிவ் ஸ்கில் டிவைன் ஐஸ் ஆக்டிவேட்டட், கூல் டவுன் நன்னு நோட்டிஃபிகேஷன்ல வருது. எவ்ளோ டென்ஷன்ல சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுது ஒரு நியூ பாசிவ் ஸ்கில், டிவைன் ஐஸ். இந்த ஸ்கில் யூஸ் பண்ணாலும் கூல் டவுனும் இல்ல. மீனிங் எனி டைம் யூஸ் பண்ணலாம். ஹீரோ ஜெனரல் ஃபேங்கோட ஸ்டாட்ஸை பார்க்கறான். நம்ம ஹீரோ டிவைன் ஐஸ் யூஸ் பண்ணி டைரக்டா எனிமி ஸ்டாட்ஸை பார்த்துடுறான். ஜெனரல் ஃபேங் ஒரு லெவல் 84 வாரியர். தட்ஸ் லைக் 20 டைம்ஸ் மோர் பவர்ஃபுல் than அவர் ஹீரோ. ஸோ ஒரு மேசிவ் த்ரெட் இன்கமிங். இதென்ன டிவைன் ஐயா யோசிக்கிறான். நமக்கு இப்போ ஒரு புது அபிலிட்டி வந்திருக்கு, டிவைன் ஐ. சிஸ்டம் ஃபீச்சர் மாதிரி இருக்கு. எனிமியா பத்தி ஃபுல்லா இன்ஃபோ கொடுக்குது. வேற லெவல்ல. ஓ, இவ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான். ஹோல்ட் சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிட்டான். அந்த ஓரியர் சொல்றா, லுக்ஸ் லைக் யூ've got some backbone, filthy human. So you actually think to challenge me.
இவருக்கு வேற லெவல் ஈகோடா. நம்ம சேலஞ்ச் பண்றது அவனுக்கு இன்சல்ட் மாதிரி. குட், I'll grant you a swift death. ஹீரோ ரெடி. ஸ்வாட் எடுத்து ஃப்ளாஷ்னு வர ஆரம்பிச்சிட்டான். மொமெண்டம் வேற லெவலு. நான் அப்படியே டைட் டு வாட்டி பேசுறது தான் ப்ராப்ளம். வெயிட், திஸ் இஸ் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றான். இவன் மைண்ட்ல டபுள் தாட்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த லெவல்ல ஃபைட் பண்ண ரெடியா இல்லைன்னு ஃபீல் பண்றான். ஈவன் இஃப் மை ஆப்போனன்ட் ஹேஸ் 84 லெவல் ஸ்ட்ரெங்த், நான் அவனோட வீக்னஸை பார்த்து ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்றேன்னு யோசிக்கிறான். அந்த வாரியர் சொல்றான், எனஃப், டேக் திஸ்னு. பூம், இவன் கலக்கிட்றான். ஃபுல் ஸ்பீட்ல ஸ்வார்டை ஸ்விங் பண்ணிட்டு டைரக்டா அட்டாக். இப்போ ஹீரோ ட்ரை பண்றாரு. இவனோட டிவைன் ஐ யூஸ் பண்ணிட்டு அவரை வீக்னஸை தேடி போறாரு. மேசிவ் அட்டாக், ஸ்வாட்ஸ் கிளாஷிங், எக்ஸ்ப்ளோஷன். பூம், ஃபுல் ஏரியா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. சீன்ல பவர் லெவல் பீக்ல இருக்கு. இவன் ஃபைட் பண்றதில்ல, சர்வைவ் பண்றதான்னு டவுட்டு தான். ஃபுல் டென்ஷன்ல இருக்கான். அவன் நினைக்கிறான், ஐ பிளாக்ட் இட்னு. ஹீரோ ஷாக் ஆயிட்டாரு. அவனும் இத்தனை ஸ்ட்ரெங்த் இருக்கும்னு தெரியாம இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் சீன்ல அவன் கை ட்ரெம்பிள் ஆகுது. பவர் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு ஃபீல் பண்றான். அப்புறம் வில்லன் பத்தி பார்த்தா அவனும் ஷாக்கு தான். எவன்டா இவன், எவ்வளோ லெவல் ஸ்ட்ரெங்த் இவனுக்குன்னு திங்க் பண்றாரு. ஆர்க் நினைக்கிறான், ஐ ஜஸ்ட் பிளாக்ட் மை ஸ்னீக் அட்டாக்னு. வில்லன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு, இந்த ஹீரோ ஆர்டினரி இல்லைன்னு. வில்லன் ரொம்ப சீரியஸ் ஆகி சொல்றாரு, உன்னோட ஒரு மிஸ்டெப் நெக்ஸ்ட் டைம்ல உன் கையில இருந்த ஸ்வாடே கட் பண்ணிடும்னு. ஸோ ஃபைட் ரொம்ப இன்டென்ஸா போகுது. ஹீரோ இமீடியட்டா ரியாக்ஷன் கொடுக்குறான். ஹே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்டான்னு. ஹீரோ ட்ரை பண்றாரு சிச்சுவேஷனை கிளியர் பண்ண. ஐ எம் நாட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா வில்லன் கேட்க ரெடி இல்ல. வாட் இஸ் தேர் டு எக்ஸ்பிளைன்? கிராப் பண்றான் ஹீரோவை, லைக் லிட்ரலி ஹேண்ட்ல பிடிச்சிட்டு. இதுல வில்லன் நாய் பிளான் வச்சிருக்காரு. இவனை மேல தள்ளி வச்சு எர்த் ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ் கொடுத்துடலாமான்னு. பவர் லெவல்ல திங்கிங் நடக்குது. ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்றா. ஹீரோ ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல வேற லெவல் காமெடி. ஹீரோ சொல்றாரு, ஐ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்டாப் த செஸ்ட் ரைட்னு. பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாபிங், ஸ்பிளாட், ஒரு காமெடி மொமெண்ட். அவன் மிஸ்டேக் பண்றான். 10 வில்லனை கார்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டா மாதிரி இருக்கு. அந்த ஆட்ட பாருங்களேன், ஃபன்னியா இருக்குல்ல. வில்லன் ரியாக்ஷன் வேற லெவல். ஃபேஸ்ல பெயின், ஆங்கர் அண்ட் ஹியூமிலியேஷன் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஃபைனலா ஹீரோ கிரவுண்ட்ல லேண்ட் ஆகுறாரு வித் கார்ட்டூனிஷ் டிங் டிங் சவுண்ட்ஸ். சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு. சரௌண்டிங்ல ஒரு லெவல் ஆப்ஷன்ஸ் பாப் அப் ஆயிருக்கு. நார்மல் ஆர்பிஜி மாதிரி. ஹீரோ ஷாக் ஆயிடுறான். வாட் த, ஐ கேன் சூஸ் மை ஓன் வெப்பனான்னு. இந்த சைட்ல ஒரு மேசிவ் பீஸ்ட் மேன் வந்து, யூ வில் ஒன்லி ஆப்ரேட் அண்டர் மை கமாண்ட்னு கூப்பிடுறான். வேற லெவல் த்ரெட்டனிங்கா பேசுறான். ஹீரோ சைட்ல மீன்வைல் ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஒரு க்ளோயிங் ப்ளூ சார்ட் பிக் பண்றான். ஒரு கார்ட்ல ஸ்டாண்ட் டிஸ்ப்ளே, எர்த் ஷேக்கிங் ஸ்லாஷ். ஹீரோ திரும்பி பீஸ்ட் ஓட செஸ்ட்ல ஒரு மேசிவ் ஸ்லாஷ் கொடுக்கறான். அனிமேஷன் செம்ம ஸ்டைலிஷா இருக்கு. ஸ்லாஷ் நேம் இட் செல்ஃப் எர்த் ஷேக்கிங் ஸ்லாஷ். பீஸ்ட் ஷாக்ல, ஐம் நாட் ஹர்ட், இட்ஸ் ஆல் டிங்லி, கைண்ட் ஆஃப் நைஸ்னு சொல்றான். எல்லாரும் பயம்ல இருக்கும்போது இவன் ரிலாக்ஸ் பண்றான். சிஸ்டம் பாப்அப் ஆகுது. ஹீரோக்கு போனஸ் ஸ்ட்ரென்த் கெயின் ஆகுது. பீஸ்ட் வாய திறன்னு ஷவுட் பண்றான், ஹவு டேர் யூ மேக் அ ஃபூல் அவுட் ஆஃப் மீன்னு. ஃபுல் ரேஜ் மோட் ஆன். சடன்லி ஒரு ஃபயர்பால் டைப் ஆர்ப் கிரியேட் பண்றான். மெகா அட்டாக் பண்ணணும்னு இருக்கு போல. பட் பிஃபோர் அது நடக்கும், ஸ்கைல ஒரு பிக் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் எவ்ரிஒன் ஷவுட்ஸ், த பீஸ்ட் கிங் ஹேஸ் இன்டர்வீன்ட்னு. ஒரு ரெட் ஹேட் கேர்ள் சொல்றான், யோர் ஹைனஸ், கில் த ஹியூமன்னு. அப்போ பீஸ்ட் கிங் ஆக்ஷனுக்கு வரப்போறார் போல. ஸ்டோரி ட்விஸ்ட் ரெடியா இருக்கு.